Hello friends, welcome to REVA DESIGNERS. நீங்கள் பார்த்த அந்த ட்ரெஸ் இந்த சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணது தான். இந்த சாரியில் இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்குது, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலேயும் இன்னொரு லேஸ் இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் பீஸு. பார்டரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சாரீ இந்த மாதிரி ப்ளைனாக வந்துருச்சு. இது வந்து 40 இன்ச் லென்த்தில் நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு அம்பர்லா கட்டிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 40 இன்ச்சில் நம்மளுக்கு 4 பீஸ்னாலும் நம்ம 80 இன்ச்சில் 2 பீஸ் தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டரில் 2 சைடும் முன்னாடி பக்கத்துலேயும் பின்னாடி பக்கத்துலேயும் நம்மளுக்கு ஜாயிண்ட் வராது. இப்போ பார்த்திங்கன்னா 40 இன்ச்சுன்னு அதாவது 80 இன்ச்சு ஒரே அளவாக கட் பண்ணி இப்படி மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பீஸை வந்து நம்ம முக்கோண பக்கத்தில் அதாவது கிராஸில் மடித்து போடணும். நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் மடித்து போடுற மாதிரி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 பீஸ் இருக்கும். 1 2 அந்த மடிப்பு ஒன்று மொத்தமாக இதில் 4ஆக மடித்து போட்டிருக்கோம். 80 இன்ச் பீஸை நான் 4ஆக ஃபஸ்ட்டு மடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரியே மறுபடியும் ஒரு 80 இன்ச்சுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 வேணும் இல்லையா, மறுபடியும் ஒரு 80 இன்ச்சுக்கு சென்டரில் ஜாயிண்ட் வராத பக்கமாக அதை கரெக்டாக பார்த்து மடிக்கணும். இப்போ இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா இது 32 இன்ச்சு தான். 32 இன்ச்சுக்கு இது கிராஸுங்கிறதுனால பார்த்தா நம்ம அதிகமாக வெட்டிட்டோம்னா ரொம்ப அதிகமாக வந்துடும். நான் வந்து ஒரு 4 இன்ச் அளவு வச்சு 8 பீஸ்க்கு 4 இன்ச் அளவு மட்டும்தான் இடுப்பு வைக்கிறேன். அதை பிரித்து பார்த்திங்கனாவே கிட்டத்தட்ட 36 இன்ச் அந்த மாதிரி. அது அகலம் அதிகமாக வரும், இழுக்க வர மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப கம்மியான அளவு, இடுப்போட அளவு விட 2 இன்ச் மட்டும் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வெட்டினாலே சரியாக இருக்கும். இது வந்து கீழ்ப்பக்கத்தில் இப்படி முக்கோணமாக தான் இருக்கும் நம்ம மடித்து போட்ட அளவு. இது வந்து 40 இன்ச் அளவு ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் அதிகமான அளவு இருக்கும். இந்த 40 இன்ச் அளவு நம்மளுக்கு அளவு தெரியல அப்படின்னா அதை எடுத்து மேலேருந்து கரெக்டான அளவில் மடித்து வச்சோம்னா எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த அளவுலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த 80 இன்ச் பீஸ் 2க்கும் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக இடுப்பு பார்ட்டு அதோட கீழேயும் இருக்கிற கார்னர் பீஸையும் கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அம்பர்லாவாக இதை கட் பண்ணிட்டோம். இது வந்து ப்ளவுஸ் பீஸு. இதில் தான் நம்ம வந்து பாடி பார்ட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலாக ஷோல்டர்லேருந்து அந்த அம்பர்லா கட் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் 15 இன்ச்சு, 1 இன்ச்சு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு, அதனால் 16 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை ஒரே அளவு கட் பண்ணி இந்த பூ வந்து நேராக வர மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதில் நெக் வந்து 2.5 இன்ச் அகலம் வைக்கிறேன். 6 இன்ச்சு நெக்கோட நீளம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே அளவாக கட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கு இன்னும் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணணும். அது வந்து ஒரே அளவுலேருந்து 1 இன்ச்சை மட்டும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த ஷோல்டரோட அளவு 3.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரோட நீளம் அதாவது கீழே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு 5.5 இன்ச் மட்டும் வைக்கிறேன். இப்போது இந்த அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸும் நம்மளுக்கு இப்போ கட் பண்ணி முடிஞ்ச உடனே இதை வச்சு நம்ம லைனிங் இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பீஸில் நெக் கட் பண்ணால் போதும். அதனால் லைனிங்கில் நெக்கு கட் பண்ணலை, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீழே வர அந்த அம்பர்லா பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் வந்து லைனிங்லேயும் நம்ம அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அம்பர்லா பீஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேரீயில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு பார்டர் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். அந்த பார்டர் இல்லாமல் தான் நான் வந்து லென்த்து கட் பண்ணியிருக்கேன் 40 இன்ச்சுக்கு. ஆனால் நம்ம சாட்டின் அதாவது இது சாட்டின் லைனிங்கு. இந்த லைனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு 5 இன்ச் அளவில் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இதை பார்டர் வைக்கும்போது லைனிங் வந்து ரொம்ப மேலே இல்லாமல் பார்டரை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக கை கட் பண்ணிக்கலாம். கையோட அளவு வந்து 6 இன்ச் மொத்தமாக, அதாவது ஷார்ட் ஹேண்டு தான். இது வந்து பாடிக்கு நம்ம ஒரு 16 இன்ச் அளவு வச்சு ப்ளவுஸ் பீஸில் கட் பண்ணோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா இருந்த மேல் பீஸில் தான் நான் இப்போ கை கட் பண்ணுறேன்.
இதை கையோட அளவு. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வர பாடி பீஸை ஸ்டிச் பண்ணிடலாம். இது எப்படின்னா லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ணி திருப்புறது தான். ஆஸ் யூஸ்வல் வைக்கிற ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சி திருப்பிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு யூஸ்ஃபுல்லாக தைச்சி திருப்புற மாதிரி தைச்சி இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து கீழே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம், நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணி ஷோல்டரை சென்டர் பண்ணி 2.5 இன்ச்சில் ஒரு 2 பக்கம் டாட் பிடிக்கணும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் இந்த டாட் பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த அம்பர்லா கட் ஃபினிஷிங் பார்க்க லுக்காக தெரியும். இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு பாடி போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது 2 பக்கம் நெக்கோட ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கை தைக்கணும். இது யூஸ்ஃபுல்லாக நம்ம கை தைக்கிற மாதிரி தான். லைனிங்கோட கையை அட்டாச் பண்ணி கை துணியை அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் வந்து கீழே அந்த பெரிய பார்டரில் ஒரு லேஸு மாதிரி ஒரு பார்டர் இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணோம். இதை முழுசாக அட்டாச் பண்ணாமல் இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி 2 கைக்கும் பாதி பாதியாக இதை யூஸ் பண்ணி கீழே அந்த லேஸ் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே நம்ம வைக்க போகிற பார்டர் நீங்கள் ஆல்ரெடி சேரீயில் பார்த்தது இந்த ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதையும் இதே மாதிரியே தைச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கையும் அந்த கீழே வர பார்டரும் ஓரளவுக்கு மேட்சாக தெரியும். நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து பாடி பீஸோட இந்த கையை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் பார்த்த அதே விஷயந்தான். அதாவது ஷோல்டரை சென்டர் பண்ணி கையோட சென்டர் பார்ட்டையும் ஒன்றா வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணோம். கை வந்து எச்சு கம்மியாக போகாமல் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் கரெக்டாக வரும். இது வந்து கீழே வர அம்பர்லா பார்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதே வந்து நாம் லைனிங்கோடு அட்டாச் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து மேலே பாடி பீஸோடு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சாட்டின் லைனிங்கோடு இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இதோட சென்டர் பார்ட்டையும் மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டா இந்த 2ஐயும் ஈக்குவலாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதே மெத்தடில் இன்னொரு பக்கத்தோட அம்பர்லா பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த டாப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து பார்டரை அட்டாச் பண்ணோம். பார்டருக்கு சேரீயில் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி டபுளாக மடக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே அந்த லேஸ் மாதிரி ஒரு பார்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த சர்க்குலர் அம்பர்லா கட்டிங்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவு பத்தாது. ஸோ இதில் இருக்கிற அளவை 2ஆக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட இதே அளவில் இன்னொரு ப்ளைன் பீஸ், அதாவது நம்ம லைனிங் கொடுத்த அதே மெட்டீரியலில் இதே அகலத்துக்கு இதே அளவு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு இப்படி செப்ரேட்டாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா அப்போ தான் கீழே வர அந்த பார்டர் வந்து நல்லா கொஞ்சம் பஃப்னு தூக்கிட்டு நிற்கிறதுக்காக தான். இது ஓரளவுக்கு வெயிட் இல்லை அப்படின்னா இல்லை அதை மடக்கு அடித்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஃபினிஷிங் வராது. அதனால் எப்போவுமே நம்ம பார்டர்னு எந்த கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு வந்து உள்ளே ஒரு செப்பரேட்டாக ஒரு பீஸ் கொடுத்து தைச்சி திருப்பினா மட்டும்தான் நம்மளுக்கு அது அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இதை வந்து தைச்சி திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பீஸ் உள்ளே போகிற மாதிரி நாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தில் இப்படி கீழே அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். நாம் வந்து இப்போ சைடு ஜாயின் பண்ணோம். இப்போ பார்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேரீலேருந்து இந்த லேஸை வந்து கரெக்டாக
இந்த அளவில் ஃபுல்லும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்கும். இதில் சாரீலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு லேஸ் இருந்துச்சு இல்லையா, இது வந்து அதில் வந்து ஒரு 5-6 இன்ச் கேப்பில் இருந்துச்சு. நாம் வந்து ஒரு லிமிட்டான அளவில் இந்த மாதிரி அந்த லேஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஜாயின் பண்ணுறது கையோட அளவு 6 இன்ச்சு, பாடியோட அளவு 35 இன்ச்சு. இந்த அளவு வச்சு சைடு நான் ஜாயின் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் கீழே அம்பர்லா கட்டிங்கில், அதாவது அந்த அம்பர்லா பார்ட்டில் வர லைனிங் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதுவும் இந்த மேலே வர சாரீ பீஸ்க்கு ஈக்குவலாக தான் நம்ம அம்பர்லா கட்டிங்கில் வெட்டி இருக்கோம். அதனால வந்து லைனிங்கை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு தைக்கணுன்னு எந்த அவசியம் இல்லை. லைனிங்கை ஈக்குவலாகவே வச்சு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போது இந்த சைடு வந்து நம்மளுக்கு கீழே வர அம்பர்லா பார்ட்டுக்கு அளவு எதுவும் இல்லை, ஒரு 1 இன்ச் தள்ளி நம்ம தையல் போட்டுற வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் பாடிக்கு மட்டும்தான் நம்ம இதை அளவு வைக்கணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ண அளவில் ஒரு 1 இன்ச் மட்டும் தள்ளி தையல் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக உள்ளே வர இந்த லைனிங் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பார்டரும் இந்த லைனிங்கையும் ஈக்குவலான அளவில் இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை லாஸ்ட்டாக நம்ம மடக்கி அடிக்கணும். அவ்வளோதான், இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.